வெளிச்சத்தை பார்த்தா ஏதோ 7-8 மணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி தான் ஆகுது. எனக்கு முன்னாடியே என்னதான் எல்லாருமே எந்திரிச்சு வாசல் கூட்டியிருந்தாலுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி 6 மணிக்கு அப்புறம் வாசல் கூட்டுறவங்களுமே இருக்கிறாங்க பக்கத்தில். ஸோ நான் வெளியே வந்தோடனே அவங்களாம் கூட்டிட்டாங்களா நான் அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அவங்க கூட்டாமல் இருந்தால் ஓகே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசலை கூட்டிடுவேன். அடுத்து தான் தோணுச்சு சரி சாணி தெளிச்சா பரவாயில்ல போய் சாணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாடு கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் கழனி தண்ணியுமே ஊற்றுறோம். நம்ம யாருக்கு கழனி தண்ணி கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட தான் சாணியுமே வாங்கிட்டு வரணும். ஸோ மற்றவங்க கிட்ட போய் கேட்டால் நீங்கள் என்ன எங்களுக்காக கழனி தண்ணி ஊற்றுறீங்க எங்ககிட்ட சாணி கேட்குறீங்க அப்படின்னெல்லாம் வந்து சண்டைக்கு வர மாதிரிலாம் கூட பேசுவாங்க ஒரு சிலர். ஸோ அதனால் நான் பக்கத்தில் இருக்க ஒரு அம்மா கிட்ட தான் கொடுக்குறேன் கழனி தண்ணி. ஸோ அவங்கக்கிட்ட போய் சாணி எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலுக்கு போட்டுட்ருக்குறேன். இதுலேயுமே வந்து என்ன கொஷின் எல்லாம் கேட்குறாங்கன்னா கழனி தண்ணி வந்து டெய்லியுமே குடம் ரம்பி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சாணி போய் கேட்டோம் அப்படின்னா என்ன நேற்று தான் எடுத்துகிட்டு போனேன் முந்தா நாள் தான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு பக்கெட் நிறைய எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சாணிக்கெல்லாம் பஞ்சமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னோடய நிலமை. வாசல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே வந்து காரை போடல அப்படிங்கிறதுனால எனக்கு சாணம் வந்து நிறையவே தேவைப்படுது. ஸோ நான் போடுறதே வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாணி தெளிப்பேன். அதுக்குமே இத்தனை அக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணி வந்தாங்க இவ்வளோ நாளுன்னு எனக்கு தெரியல. சொல்லப்போனால் சாணியில் வந்து கால் வச்சே நடக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய ராயல் பரம்பரையா நீ அப்படின்னெல்லாம் கேட்காதீங்க. எங்கள் அம்மா வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நான் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு தான் சாணியிலே மிதிச்சிட்டு போவேன் வருவேன். அதுக்கே எங்கள் அம்மாவை திட்டுவேன். ஏம்மா காலையில் நேரமாக போட மாட்டியாம்மா காஞ்சிருக்கணும்ல இந்நேரம் அப்படின்னு திட்டுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாணி தெளிக்கும் போது என் பிள்ளைங்க அதே கேள்வியை என்னையே கேட்குது. அம்மா என்னம்மா இது வேறு கசகசன்னு போட்டு வச்சிட்டிங்க எப்படிம்மா நடக்கிறதுன்ட்டு. நான் பண்ணினதெல்லாம் இன்றைக்கி அப்படியே எனக்கு ரீவைண்ட் பண்ணி நடக்கிற மாதிரியே இருக்குது. நான் வந்து செப்பல் போட்டு தாங்க சாணி தெளிக்கிறேன். ஒரு சிலர் இது கூட சொல்லுவாங்க என்ன செருப்பு போட்டுட்டு சாணி தெளிக்கிறீங்க கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான ஹெல்த் ரீசன் இருக்குங்க. எனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் வருஷங்களாக பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்போனால் ஹரிகிருஷ்ணா பிறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 4-5 வருஷமாக தண்ணியில் வந்து கால் வைக்கவே முடியலைங்க. கொஞ்ச நேரம் நின்றுருந்தால் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஆகுது. அது ஒரு மாதிரி பாடியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதனால் நான் வந்து செப்பல் போட்டு தான் வந்து தண்ணியில் நிற்கிறது. ஏதாவது கழுவுறதா இருந்தால் கூட வீடெல்லாம் துடைக்கிற மாதிரி இருந்தால் கூட எனக்கு தண்ணியில் ரொம்ப நேரம்னாலே ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஆகிடும். அதனால தான் வந்து சாணி போடும்போது வெளியில் வந்து நான் செப்பல் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு தப்பாக கூட நினைக்கலாம் என்ன செருப்பு போட்டுட்டு சாணி போடுறா மகாராணி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வந்து உண்மையான ரீசன் இதுதான். நமக்கு வந்து அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போனால் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். சொல்கிறவங்க வந்து பார்த்துக்க போகிறதில்ல. அதனால் ஹெல்த்தாக அடுத்தவங்களாம் பார்க்கும்போது ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து அடமெண்ட்டுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலத்தை